வெல்கம் டு ஐக்கயம் நியாயம் கஞ்சமலை. குட்டீஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 56லேருந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃப்ராக்ஷனில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். 1/4 என்னென்னு பார்த்துருக்கோம், 3/4 என்னென்னு பார்த்துருக்கோம், ஹாஃப் பார்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகே, அந்த வீடியோ ஏற்கனவே போட்டேன், அது ஒரு தடவை நீங்கள் பார்த்துருங்க. இப்போ ஹோல்னா என்னென்னு பார்க்கலாம். ஹோல்னா ஃபுல் பார்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹோல்னு சொல்கிறோம். அதுக்கு தான் வந்து இங்கே ஒரு ஷேப்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கு ஃபுல்லாக கலர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம், ஹோல். பிரிக்கவே இல்லை, பிரிக்காமல் எப்படி இருக்குது அப்படியே முழுசாக இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹோல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஐடென்டிஃபைஸ் த ஃப்ராக்ஷன் 1/4, 1/2, 3/4. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அனிதா அப்படிங்கிறவங்க வந்து வெஜிடபிள் கார்டன் வச்சுருக்காங்க. அந்த வெஜிடபிள் கார்டன் பார்த்தோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இந்த ரெக்டாங்கிளை வந்து 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க. 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுட்டு 1 பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பிரிஞ்சால் பிளான்ட் வச்சுருக்காங்க. அனதர் 1 பார்ட்டில் பார்த்தோன்னா பம்ப்கின் பிளான்ட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 பார்ட்லேயும் பார்த்தோன்னா லேடிஸ் ஃபிங்கர் பிளான்ட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ இது ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹோல். இந்த ஹோல் பார்ட்டில் 1 பார்ட் என்னது, பிரிஞ்சாலுடைய பிளானட்டோட ஃப்ராக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1/4. 4 பார்ட்டில் 1, 2, 3, 4 பார்ட் டினாமினேட்டர், 1 பார்ட் வந்து பிரிஞ்சால், 1/4ன்னு சொல்வோம். இதை நம்ம எப்படி சொல்வோம், குவார்ட்டர் பார்ட்னு சொல்லலாம், 1/4 பார்ட்னு சொல்லலாம். குவார்ட்டர் பார்ட்டில் வந்து பிரிஞ்சால் பிளான்ட் இருக்குது, 1/4 பார்ட்டில் பிரிஞ்சால் பிளான்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, சேம் அதே மாதிரி தான் பம்ப்கினும் 4 பார்ட்டில் 1 பார்ட் மட்டும் இருக்குது பம்ப்கின் பிளான்ட்டு. இதை குவார்ட்டர்னு சொல்லலாம், 1/4ன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லேடிஸ் ஃபிங்கர் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் பார்ட்டில் ஹாஃப் பார்ட் என்ன இருக்குது, லேடிஸ் ஃபிங்கர் பிளான்ட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பம்ப்கினும் பிரிஞ்சால் ரெண்டும் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னாலும் டோட்டலில் ஹாஃப் பார்ட் வந்து பம்ப்கின் அண்ட் பிரிஞ்சால் பிளான்ட் இருக்குது. ஓகே, இதை ஹாஃப் பார்ட்னு சொல்லலாம், 1/2ன்னு சொல்லலாம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம பார்த்ததை வச்சு இங்கே கீழே ரைட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் பம்ப்கின் ரெண்டும் சேர்ந்து. லேடிஸ் ஃபிங்கரும் பம்ப்கின் ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ இருக்குது, மொத்தம் 3 பார்ட் வந்து ஃபில் ஆயிடுது இல்லையா. டோட்டல் 4 பார்ட்டில் பம்ப்கின் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர் வந்து 3 பார்ட் ஃபில் ஆயிடுது. அதை எப்படி நம்ம ரைட் பண்ணுவோம், 4 பார்ட்டில் 3 பார்ட் அப்படின்னு ரைட் பண்ணுவோம், 3/4 அப்படின்னு ரைட் பண்ணுறோம். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வந்து ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு பார்க்கலாம். அனிதாஸ் ரெக்டாங்குலர் கார்டன் வாஸ் டிவைடட் இன்ட்டு எவ்வளோ பார்ட்டாக அவங்க கார்டனை டிவைட் பண்ணாங்க, 4 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. போர்ஷன் ஆஃப் பிரிஞ்சால் பிளானட், பிரிஞ்சால் எவ்வளோ பார்ட்டில் வந்து அவங்க வச்சுருந்தாங்க, 1/4 குவார்ட்டர் பார்ட்டில் மட்டும் பிரிஞ்சால் பிளான்ட் வந்து வச்சுருந்தாங்க. போர்ஷன் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர் பிளான்டட் பார்ட் 2/4, அதாவது ஹாஃப் பார்ட்டில் வந்து லேடிஸ் ஃபிங்கர் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு போர்ஷன் ஆஃப் பம்ப்கின் பிளான்டட் பார்ட் 1/4 குவார்ட்டர் பார்ட்டில் பம்ப்கின் வச்சுருந்தாங்க. ஓகே குட்டீஸ், இப்போ நமக்கு குவார்ட்டர் பார்ட்னா என்ன, ஹாஃப் பார்ட்னா என்ன, 3/4னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுது இல்லையா. எக்ஸசைஸ் 6.4, ரைட் suitable fraction as 1/4, 1/2, 3/4 in circle given below against the picture. இந்த பிக்சர் பக்கத்தில் இதுக்கு என்ன சூட்டபிளான ஃப்ராக்ஷன் வருமோ அதை நம்ம ரைட் பண்ணோம். ஓகே, இப்போ இங்கே டோட்டல் பார்ட் எவ்வளோ இருக்குது, 1, 2, 3, 4 பார்ட்டில் 1 பார்ட் வந்து ஷேடட் பண்ணியிருந்தால் நம்ம எப்படி ஃப்ராக்ஷன் ரைட் பண்ணுவோம், டோட்டல் பார்ட் டினாமினேட்டர், ஷேடட் பார்ட்டை நியூமரேட்டரில் போடுவோம், 1/4ன்னு வரும் இதுக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்த்தோன்னா டோட்டல் பார்ட் எவ்வளோ இருக்குது, 1, 2, 3, 4 பார்ட்டு, டோட்டல் பார்ட்டு டினாமினேட்டரில் வரும். ஷேடட் பார்ட் எவ்வளவு, 1, 2, 3, ஷேடட் பார்ட் வந்து நியூமரேட்டரில் போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிக்சருக்கு டோட்டல் பார்ட் எவ்வளவு, 1, 2, 3, 4 பார்ட் டோட்டலு, ஷேடட் பார்ட்டு 1. இதுக்கு ஃப்ராக்ஷன் என்னது, 1/4ன்னு ரைட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது சர்க்கிளில் பார்த்தோன்னா 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க.
இதில் ஒன் பார்ட்டை ஷேடட் பண்ணிட்டாங்க. இது எப்படி சொல்வோம், நம்ம ஹாஃப் பார்ட் ஷேடட்னு சொல்வோம். சேம் இதுக்கும் அதே மாதிரி தான். இந்த பிக்சரை வந்து 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுட்டாங்க, ஒன் பார்ட் ஷேடட் பண்ணிட்டாங்க, அதை ஹாஃப் பார்ட் ஷேடட்னு சொல்வோம். இந்த ட்ரையாங்கிளுக்கும் சேம் அதே தான், ஹாஃப் ஆஃப் 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுட்டாங்க, இதில் ஹாஃப் பார்ட் வந்து ஷேடட் பண்ணியிருக்காங்க, இதுவும் ஹாஃப்னு தான் சொல்வோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் த ஈக்குவலன்ஸ் ஆஃப் 2/4 and 1/2 and 2/2, 3/3, 4/4 and 1. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2/4ம் 1/2ம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2/2, 3/3, 4/4 ஹோல்னால் ஒன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, இது 4மே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்ட்டு பார்க்கலாமா? நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த 2 பிக்சர் எடுத்துக்கிறோம், ரெண்டுமே பார்க்க ஒரே சைஸ் உள்ள ஸ்கொயர்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த ஸ்கொயரை 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுருக்கோம், இந்த ஸ்கொயரை 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். ஓகே, இப்போ அதை எப்படி நம்ம ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணுவோம்? டோட்டலாக 2 பார்ட் பிரிச்சுருக்கோம், டோட்டல் பார்ட்டு டினாமினேட்டரில் எவ்வளோ பார்ட் ஷேடட் பண்ணியிருக்கோம்? 1 பார்ட். ஓகே, இதை 1/2ன்னு சொல்கிறோம். சேம் இதே அளவுள்ள ஸ்கொயர் தான் நம்ம இதை எப்படி பிரிச்சுருக்கோம்? 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுருக்கோம், அதாவது சென்டரில் இப்படி பிரிச்சுருக்கோம். ஓகே, இப்போ பிரிக்கும்போது இப்போ இது எவ்வளோ பார்ட் ஆகுது? 4 ஈக்குவல் பார்ட் ஆயிரும் இல்லையா? 4 பார்ட்டில் 2 பார்ட் ஷேடட் ஆயிடுது இல்லையா? ஸோ டோட்டல் பார்ட் 4, 2 பார்ட் ஷேடட். இப்போ இதுவும் சேம், ரெண்டும் ஒன்று தான், ஒரே அளவு தான் ஷேடட் பண்ணியிருக்கோம். இது 4 பார்ட்டில் 2ன்னு வருது, இது 2 பார்ட்டில் 1ன்னு வருது, ரெண்டுமே ஆனால் ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே 4 ஈக்குவல் சர்க்கிள் எடுத்திருக்கோம். இந்த சர்க்கிள் என்னன்னு சொல்லுவோம்? ஹோல், முழுசாக இருக்குது, ஒரு ஹோல் சர்க்கிளும் இருக்குது, அப்படியே இருக்குது, ஃபுல்லாக ஷேடட் பண்ணியிருக்கோம். இது என்னென்னு நம்ம சொல்லுவோம்? ஹோல் ஆர் 1ன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கோம், 2 பார்ட்டுமே ஷேடட். டோட்டல் பார்ட் எவ்வளவு? 2 பார்ட்டுமே எப்படி பண்ணியிருக்கோம்? ஷேடட் பண்ணியிருக்கோம். ஷேடட் பார்ட்டோட அளவு 2/2. இப்போ இந்த 4 சர்க்கிளுமே எப்படி இருக்குது? சேம் ஈக்குவல் சைஸ் தான். இது 1 ஃபுல்லாக அப்படியே இருக்குது, பிரிக்காமல் வச்சுருக்கோம். இது 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இதை 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுருக்கோம், 3 பார்ட்டுமே ஷேடட் பண்ணியிருக்கோம். டோட்டல் பார்ட் அளவு 3 பார்ட்டுமே ஷேடட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இது 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுருக்கோம், இதில் 4 பார்ட்டுமே என்ன இருக்குது? ஷேடட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ டோட்டல் பார்ட் அப்படிங்கிறது டினாமினேட்டரில் போடுவோம், ஷேடட் பார்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நியூமரேட்டரில் போடுவோம். ஓகே, அதே மாதிரி ரைட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ 1 அப்படிங்கிறதும் 2/2 அப்படிங்கிறதும் 3/3 அப்படிங்கிறதும் 4/4 அப்படிங்கிறதும் சேம் ஈக்குவல் தான் அப்படின்றத இந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.5 choose the appropriate picture given below for the fraction 2/4. 4 பார்ட்டில் 2 பார்ட்டட் வந்து ஷேடட் பண்ணது இந்த பிக்சரில் எதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா இதில் 4 பார்ட் இருக்குது, ஆனால் எவ்வளோ பார்ட் ஷேட் பண்ணியிருக்காங்க? 3. இப்போ இதில் பார்த்தா டோட்டலாக 4 பார்ட் இருக்குது, 2 பார்ட் ஷேடட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பார்ட் 4ல் 2 ஷேடட் தான் நம்ம எதுன்னு சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான், இதில் பார்த்தோன்னா 4 பார்ட்டில் 1 பார்ட் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு choose the appropriate picture given below for the fraction 1/2. 1/2 வர மாதிரி கீழே இருக்க ஃப்ராக்ஷனில் எது வருது அதை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 1/2னா எப்படி இருக்கும்? டோட்டல் பார்ட்டு 2ல் 1 பார்ட் மட்டும் ஷேடட் பண்ணியிருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், எது டோட்டல் பார்ட்டு? இதுதான் 2 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க, அதில் 1 பார்ட் ஷேடட். அப்போ இதுதான் கரெக்ட் ஒன். இதில் பார்த்தா 4 பார்ட் வந்து 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு 3 பார்ட் வந்து ஷேடட் பண்ணியிருக்காங்க. இதில் 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு 1 பார்ட் ஷேடட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் வராது. தேர்ட் ஒன், சூஸ் த ஈக்குவலன்ஸ் அக்கார்டிங் டு த ஃப்ராக்ஷன் கிவன் அகெயின்ஸ்ட் த பிக்சர். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனுக்கு இங்கே இருக்கக்கூடிய பிக்சரில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. 1/2னா எப்படி இருக்கும்? 2 பார்ட்டில் 1 பார்ட் ஷேடடு, அதாவது ஹாஃப், டோட்டல் பார்ட்டில் ஹாஃப் பார்ட் வந்து ஷேடட் பண்ணியிருக்கணும்.
ஓகே இப்போ இது பார்த்தோன்னா டோட்டலாக எவ்வளோ இருக்குது 4ல் 1 பார்ட் ஷேடடாக இருக்குது இது 4 பார்ட்டில் 2 பார்ட் வந்து ஷேடட் டோட்டல் பார்ட் எவ்வளவு 4ல் 2 பார்ட் ஷேடட் ஓகே டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் பார்ட்டில் ஹாஃப் பார்ட் ஷேடட் பண்ணியிருக்காங்க இல்லையா 2/4 அப்படிங்கிறதும் 1/2 அப்படிங்கிறதும் ஈக்குவல் அப்படின்னு இப்போ தானே பார்த்தோம் ஓகே இப்போ ஹாஃப் பார்ட் இதுதான் கரெக்ட் ஒன் இது பார்த்தோன்னா டோட்டல் 4 பார்ட்டில் 3 பார்ட் வந்து ஷேடட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வராது நெக்ஸ்ட் ஒன் 2/4 பார்ட் இப்போ இது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன்று 4ல் 1 பார்ட் ஷேடட் பண்ணியிருக்காங்க இது வராது இது பார்த்தோன்னா 4ல் 2 பார்ட் வந்து ஷேடட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் கரெக்ட் ஒன் நெக்ஸ்ட் இது பார்த்தோன்னா 4ல் 3 பார்ட் வந்து ஷேடட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வராது நெக்ஸ்ட்டு 1/4 பார்ட்டில் 1 பார்ட் வந்து ஷேடடாக இருக்கும் ஓகே இப்போ இது பாருங்கள் எது 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க இது ஒன்று தான் 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க 1 2 3 4 4ல் ஒரு பார்ட் ஷேடட் அப்போ இதுதான் கரெக்ட் ஒன் ஓகே குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் ஓகே பை பை தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் பாய்